நேற்று கரூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா நேற்று நடத்தியிருக்கின்றார். சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்த பொழுது அவர் பேசிய வசனம், இந்த மாவட்டத்தில் 2 திருடங்க இருக்காங்க. ஒரு பெரிய திருடன், அவர் பேர் செந்தில் பாலாஜி, சின்ன திருடன் செந்தில் பாலாஜினுடைய தம்பி அப்படின்னு பேசிட்டு போனார். செந்தில் பாலாஜி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. 8 ஆண்டுகள் கழித்து அதே கரூர் மாவட்டத்தில் அவர் மேடையில பேசும் பொழுது உலகமாக உத்தமர் செந்தில் பாலாஜி, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி சர்டிபிகேட் கொடுத்தார். என்னுடைய இனிய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே, இன்னைக்கு திமுகவினுடைய முப்பெரும் விழா இப்படித்தான் நடந்திருக்கு. அதனால் மேடையில் அமர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் எடுக்கிறார், எப்படி இருக்க வேண்டும் என்று. பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் கூட தமிழக மக்களுடைய இதயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வும் ஒரு சாட்சி தான். அதனால் அந்த கரூர் மாவட்டத்தில் நடந்த முப்பெரும் விழாவே திமுக அரசுல சாராய காசு நடத்தப்பட்ட விழா. சாராய மந்திரியாக 3 ஆண்டுகள் பணி செய்து அவர் சம்பாதித்த பணத்துல தான் இன்னைக்கு கரூர்ல இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழாவே நடக்குதுன்னா இதைவிட ஐயோ பாவம் என்று சொல்வதற்கு வேற என்ன சான்று வேண்டும்? ஆனால் முதலமைச்சர் அவர் கண்ணாடியில பார்க்கணும். எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை கட்சியில வச்சுக்கிட்டு, எப்படி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல ஒரு விழா நடத்துறாரு. அந்த மேடையில ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்தது போல எங்களுக்கு அறிவுரை வழங்குறார்.